அனைத்து நல்லுள்ளவங்களுக்கும் வணக்கம். நான் உங்கள் ரவிக்குமார். தொடர்ந்து நம்ம அடுத்தடுத்த அப்டேட் பார்க்குறோம். இன்று சற்று தாமதமாக்கி விட்டது, கொஞ்சம் வெளியில் போயிட்டு வந்ததுனால கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு. ஏன்னா நான் பதிவு எடுக்கிறதே 10:15, மேபி உங்களுக்கு 11 மணிக்கு ரீச் ஆகும்னு நினைக்கிறேன் நான். ஸோ முக்கியமான தகவல்களை ரொம்ப ஷார்ட்டாக பார்த்துடலாம். நாளைக்கு கொஞ்சம் நான் டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். ஏன்னா கத்தார் ஈரானுக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி சம்பவத்தை கொடுத்துருக்காங்க. 3 விமானிகளை பிணைய கைதியாக பிடித்து வைத்திருக்கிறது. பிணைய கைதிகள் அப்படின்னா எப்படி ஈரானுடைய பைலட் இங்கே மாட்டினாங்கன்றதான் மிகப்பெரிய விஷயமே. ஏமன் தனது துறைமுகத்தை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இதுக்கு மேலே எங்களால் ஏற்றுமதியே பண்ண முடியாது அப்படின்னு அடித்த அடியில் பெண்ணுங்கால் பிடர் அடிக்க அந்த பக்கம் ஓடி இருக்காங்க. ஹெஸ்போல்லா, ரொம்ப நாள் பொறுமை இழந்த ஹெஸ்போல்லா இன்று பதில் தாக்குதலில் துவங்கி இருக்கிறாங்க. இஸ்ரேலுடைய வீரர்கள் காயமடைந்ததாக சொல்கிறாங்க. சுற்றி இருக்கக்கூடிய நிகழ்வுகளை பார்த்துடலாம் நாம். ஸோ பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்பு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ண ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க. வீடியோக்குள்ள போகலாம். ஈரான் கத்தார் பேச்சுவார்த்தை. ஈரானுக்கு ஒரு ஷாக்கிங் சர்ப்ரைஸ் இந்த நியூஸை கேள்விப்பட்டு. கத்தார் இத்தனை நாள் ரொம்ப சஸ்பென்ஸாக இதை மெயின்டைன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. குறிப்பாக ஈரானுடைய சுகோய் 24 விமானம் கத்தாருடைய எல்லை பகுதியில் சுட்டு வீழ்த்துறாங்க. சுட்டு வீழ்த்தினதுக்கப்புறம் மொத்தம் 4 கிட்டத்தட்ட 2 விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டது. மொத்தம் 4 பேர் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த 4 பேரில் ஒரு இறந்த உடல்களை இப்போ தான் ஒரு 25 நாளைக்கு முன்பு ஈரான் பெற்றுக்கொண்டாங்க. அதுவுமே டிஎன்ஏ சோதனையெல்லாம் கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் தான் ஈரான் வாங்கினாங்க. ஆனால் மீதி 3 பேர் எங்கே போனாங்கன்னு ஈரானுக்கு தெரியல. ஈரான் தேடுதல் வேட்டை நடத்துகிறாங்க, வெளிப்படையாக சொல்லவும் முடியல, ரொம்ப அமைதியாக இருந்துக்கிட்டாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. பட் இன்றைக்கி கத்தார் ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த பேச்சுவார்த்தையில் இருக்கிற கண்டிஷனை சொல்லிட்டாங்க. இங்கே பாருங்கள், மீதி உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய 3 விமானிகள் எங்கள் கையில் தான் இருக்காங்க. இனி நீங்கள் பேச்சுவார்த்தைக்கு உட்காந்து தான் ஆகணும். உங்களுக்கு வேறு வழி இல்லை, வேறு ஆப்ஷனே கிடையாது. அந்த 3 விமானிகள் எங்கள் கையில் தான் இருக்காங்கன்னு அவங்க பெயர் லிஸ்ட்டு வெளியிட. இது ஈரானுக்கு பெரிய ஒரு ஷாக்கு. ஆக்சுவலாக இது கத்தார் அந்த 3 பேர்த்தை இதுக்கப்புறம் சர்வதேச விதிகளின்படி நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாது. நீங்கள் இன்றைக்கி திடீர்னு அனௌன்ஸ் பண்ணிட்டீங்க. அதை ஈரான் ரொம்ப ஆச்சரியமாக பார்க்குறாங்க. இத்தனை நாள் அவங்க கத்தார்கிட்ட தான் இருந்தாங்களா அப்படின்றது ஷாக். அவங்களுக்கு மட்டும் ஷாக் இல்லை, மொத்த உலக நாடுகளுக்கே ஷாக். எவ்வளோ சர்ப்ரைஸாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க பாரு கத்தார் ஈரானுடைய 3 விமானிகள். ஆனால் பாருங்கள், ஈரான் தன்னுடைய விமானிகள் இருக்காங்களா இல்லையா, காணாமல் போனாங்களா போகலையா, அதை பற்றின ஒரு சின்ன அறிவிப்பு கூட ஈரான் வெளியிடல. இது கூட கத்தாராக பார்த்து வெளியிட்டது தான் இந்த நியூஸ் கூட. ஈரான் பெருசாக இதை எடுத்துக்கல. இப்போ நாளைக்கே கூட பிளாக்மெயில் அது இதுன்னு பண்ணாங்கன்னா கூட அவங்களுக்கு தான் உயிரெல்லாம் எதுக்கு சமன்றாங்களே ஏற்கனவே. அதனால் அவங்க எண்ணற்ற சயின்டிஸ்ட்டை இழந்துட்டாங்க, எண்ணற்ற உயர் மதிப்பு மிக்க தலைவர்களை இழந்திருக்கிறாங்க. இது எல்லாமே இஸ்ரேல் தேடி தேடி தாக்கல் நடத்தும் போது கூட ஈரான் என்ன சொன்னாங்கன்னா, ஒரு தலைவர்லாம் எங்களுக்கு இன்னொரு தலைவர், அவ்வளோதான், எங்கள் நாட்டோட கொள்கையில் மாற்ற முடியாதுன்ற இதில் இருப்பாங்க. இப்போ கத்தார் மிரட்டுறதுனால ஈரான் ஏதோ கொஞ்சம் பேச்சுவார்த்தைக்கு உட்காந்து அப்படி இப்படின்னு பண்ணிடுவாங்களா அப்படின்னா அப்போல்லாம் கிடையாது. அவங்க உட்காரலாம் மாட்டாங்க. ஆனால் அந்த 3 விமானிகளை வைத்து இனி அடுத்து என்ன நடக்க போகிறது, என்ன மாதிரியான ஈரான் முடிவுகள் எடுக்க போகிறாங்க, இதனால் கத்தார் மீது தாக்கல் நடத்துறதை நிறுத்திடுவாங்களா அப்படின்னு கத்தார் நினைக்கிறாங்க. அதை நிறுத்த மாட்டாங்க. பட் இருந்தாலுமே அமெரிக்காவுக்கு பெரிய ஷாக்கிங் சர்ப்ரைஸ். மேபி அவங்கள ரிலீஸ் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் இல்லை. அது ரொம்ப குறுகிய வாய்ப்புகளாக தான் தெரியுது. ஏன்னா இவங்க நிறைய கத்தாருக்கு தொந்தரவு கொடுத்துட்டாங்க. ஒருவேளை குத்துனது நண்பனாக இருந்தால் கத்தி கூட சொல்லக்கூடாதுன்னு ரிலீஸ் பண்ணாலும் பண்ணுவாங்க. இவங்களாம் சாதாரண ஆளும் கிடையாது. கேட்டால் எங்கள் பங்காளி தான் எங்களை அடித்தாங்க, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, நாங்கள் அப்படி தொடச்சிக்கிட்டு போயிடுறோம் அப்படின்னு ரிலீஸ் பண்ணாலும் பண்ணுவாங்க. பட் இது பெரிய சர்ப்ரைஸ் தான். ஆனால் இன்று மற்றொரு எண்ணெய் கப்பல் மீது தாக்கல் நடத்தியிருக்காங்க. ஏற்கனவே நேற்று 2 கப்பல் மீது தாக்கல் நடத்திட்டு இன்றைக்கி இன்னொரு கப்பல் தாக்கல் நடத்திட்டு, இது ஈரான் எங்களை ஓவராலாக ஹைஜேக் பண்ணுற மாதிரி இருக்குது, அதனால் கண்டிப்பாக நாங்கள் தாக்கல் நடத்துவோம். ஆனால் ஓமன்கிட்ட நடத்தப்படுகிற பேச்சுவார்த்தையில் கொஞ்சம் எங்களுக்கு பாசிட்டிவாக தெரியுது, பாசிட்டிவாக தான் மூவ் ஆகுது. பட் இதில் அமெரிக்கா பேச்சுவார்த்தையில் கிடையாது, நாங்களும் ஓமன் மட்டும் தான் பேச்சுவார்த்தை நடத்துகிறோம்னு அமெரிக்கா தரப்பில் சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே நேற்று ஒரு பதிவு கூட போட்டிருந்தாங்க. இது சேட்டலைட் இமேஜஸ். பக்ரைனில் இருக்கக்கூடிய அமெரிக்காவுடைய டேட்டா சென்டர் பெரும்பாலும் பாதிக்கப்பட்டிருக்கு.
மிகப்பெரிய அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கிற சேட்டலைட் இமேஜஸ் கூட பார்க்கலாம். இன்றைக்கி ஏமன் வந்து ஒரு வார்த்தை சொல்கிறாங்க, பயங்கரமான அடி, அடித்த அடியில் இடி மாதிரி இறங்கியது ஹவுதிகளுக்குள்ளாரன்னு சொன்னாங்க. ஒரு இடியும் இறங்கலைங்க. சீரியஸாகவே ஏப்பா எப்படிப்பா நீங்கள் ஏமன் அந்த யுஏஇ பேக்கடு ஃபோர்ஸை வந்து 3 நாள் எப்படிப்பா அவ்வளோ பெரிய நாட்டை பிடிச்சிங்க? ஆச்சரியமாக இருக்குது எனக்கு. ஹவுதி இந்த அடி அடிக்கிறாங்களே, இவங்களால எதுவுமே பண்ண முடியலைங்க. அவங்க வேணால் கம்பேர் சும்மா சொல்லலாம், அவங்களா இருக்கட்டும் இல்லை சவுதியாக இருக்கட்டும். அது சவுதிலாம் அவங்க டோட்டலாக மண்ணு மாதிரி ஆகிட்டாங்க. கிட்டத்தட்ட எந்த ஒரு ஆக்ஷனும் எடுக்கலை. அப்படி ரொம்ப அமைதியாக அப்படியே பொறுத்தார் பூமி ஆழ்வார் என்ற அந்த பழமொழிக்கு ஏற்ப அது வந்து இப்போ சவுதியும் ஏமனும் கிட்டத்தட்ட திகழ்கிறாங்கன்னு நினைக்கிறேன் நான். இந்த வரைபடத்தில் பார்க்குறீங்க இல்லையா, இந்த வரைபடத்தில் இந்த மஞ்சள் கலர் பகுதியில் இருக்குல்ல, இன்றைக்கி மோச்சா இந்த இடத்துல துறைமுகத்தின் மீது இன்றைக்கி தாக்கல் நடத்துகிறாங்க. ஏமன் அரசாங்கம் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒட்டுமொத்த துறைமுகத்தை இழுத்து மூடிட்டாங்க, அவ்வளோதான், இதை செயல்படுத்துறதுக்கு இனி வாய்ப்புகளே கிடையாதுன்ட்டாங்க. அப்போ முதல்ல ஒன்று அடிச்சிட்டாங்களா. மீதி இந்த வரைபடத்தை உற்று நோக்கும்போது ஒரு ஏரோ மார்க் தெரியுதா, ஒரு க்ரீன் கலர் ஏரோ மார்க்கும் இன்னொன்று வந்து எல்லோ வித் ரெட் கலர் ஏரோ மார்க்கும் தெரியுதா. மொத்தம் 4 இடத்துல தெரியும் பாருங்கள், டைஸ் என்ற பகுதியில். இது எல்லாமே எல்லை பகுதியை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக செங்கடலை நோக்கி நகருகிறது ஹவுதிகள். இதை கோட்டை விட்டுட்டாங்க அப்படின்னாங்கன்னா முடிஞ்சு போச்சவங்க. அதுக்கப்புறம் ஹவுதி கத்தனாலும் முடியாது, கலர்னாலும் முடியாது. ஏன்னா உங்களுக்கு அடுத்த வரைபடத்தை கூட பாட்டுறேன், அந்த கத்திரிப்பு கலர் இருக்குது இல்லையா சைடில், அந்த பகுதியை மட்டும் எமினி ஹவுதிகள் தூக்கணும்னு நினச்சி பெரிய அளவுக்கு நடத்துகிறாங்க. முழுமையாக இயங்கக்கூடிய துறைமுகத்தை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஆயுத ஏற்றுமதியை தடுத்துருக்கிறாங்க. தொடர்ந்து அடுத்தடுத்த தாக்குதல்களை நவீன ட்ரோன் தாக்குதல் மூலயமா உங்களை நிலைகுலைய வைக்கிறாங்க. பதிலுக்கு நீங்கள் தாக்கல் நடத்துகிறீங்க, இல்லைன்னுலாம் சொல்ல முடியாது ஏமன். பட் சவுதி நடத்தலை, பட் ஏமன் தாக்கல் நடத்துகிறாங்க. பட் எனக்கு அந்த இம்பேக்ட் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. இப்போது நிலைமைக்கு எனக்கு ஹவுதிகளுக்கு 80% மார்க் கொடுக்கலாம், ஏமனுக்கு 20% மார்க் கொடுக்கலாம், அவ்வளோதான். இவங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக அடிக்கிறாங்க, யார் ஹவுதிகள் தரப்பில். ஆனால் வெளியில் வசனம் மட்டும் பயங்கரமாக அடித்த அடியில் ஏமன் ஹவுதிகள் காணாமல் போய்விட்டார்கள் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஒன்றும் கிடையாது, அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. அந்த பக்கம் சவுதியை ரொம்ப அமைதியாக, எப்பா 2 அடி நான் அடிக்கிறனா கூட அடிப்பா, இன்னும் ஒரு 4 அடி கூட நான் தாங்குவோம்பா அப்படின்ற ரேஞ்சில் இருக்காங்க அந்த பக்கம் சவுதிகள் சார்பாக. ஸோ இனி என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் நம்ம. ஆனால் இன்னொன்று மட்டும் எனக்கு நல்லா தெரியுது, கொஞ்சம் கொஞ்சமாக ஏமன் ஹவுதிகளோட யுத்தம் வந்து அப்படியே விரிவடையுது. அந்த கிரவுண்ட் ஃபோர்ஸுக்கான யுத்தங்கள் வந்து விரிவடையுது. பார்க்கலாம், பொறுத்திருந்து என்ன நடக்க போகுதுன்னு நம்ம பார்க்கலாம் நம்ம. அதே போல் இந்த சதர்ன் லெபனான் பகுதியில் இன்றைக்கி இஸ்ரேல் என்ன பண்ணுறாங்க, மொத்தமாக சேர்ந்து ஒரு 3 பகுதியில் தாக்கல் நடத்துகிறாங்க. அந்த தாக்குதலுக்கான பதிவுகள் பார்க்க முடிகிறது. முதல் முறையாக ஹிஸ்புல்லா ஒரு 2.5 மாதத்துக்கு அப்புறம் அக்ரிமெண்ட்டை இஸ்ரேல் மீறிட்டாங்க. இதுக்கப்புறமும் எங்ககிட்ட அமைதி கிடையாது, இன்றைக்கி நாங்கள் தாக்கல் நடத்துகிறோம் அப்படின்னு தாக்கல் நடத்தினதில் அங்கே 3 சோல்ஜர்ஸ் வந்து படுகாயம் அடைந்திருக்கிறாங்க. யார்? ஹிஸ்புல்லா இஸ்ரேலுடைய நிலைகளை ரொம்ப மாதத்துக்கு அப்புறம் இத்தனை நாளும் ரொம்ப பொறுமையாக இருந்தாங்க. அதாவது இஸ்ரேல் அமைதி ஒப்பந்தம் ஏற்படுத்தினதுக்கப்புறம் ஹிஸ்புல்லா தாக்கல் நடத்தவே கிடையாது. பட் இஸ்ரேல் வந்து தாக்கல் நடத்தாத நாளே இல்லை. நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமும் தாக்குதலை நிகழ்த்தி கொண்டே இருந்தது, கொஞ்சம் கூட ஓயலை. அடுத்தடுத்த தாக்கல் நிகழ்த்திட்டே இருந்தாங்க. இன்றைக்கி ஹிஸ்புல்லா ஓடி வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா, லெபனான் எங்கள் மீது இருக்கக்கூடிய தாக்குதலை தவறிவிட்டது, ஐநா தாக்குதலை தவறிவிட்டது, அனைவரும் தாக்குதல் தவறிவிட்டாங்க, அமைதி ஒப்பந்தத்துக்கான வேல்யூ இந்த இடத்துல இல்லை, இனியும் நாங்கள் பொறுமையாக இல்லை, எங்களுடைய வீரத்தை நாங்கள் காட்ட போகிறோம்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நார்மலாகவே சதர்ன் லெபனான் பகுதியில் அந்த பக்கம் வந்து பிரித்து மேய்ஞ்சிட்டு இருக்காங்க. இனி என்ன நடக்க போதோ தெரியல. ஒட்டு மொத்தமாக சேர்ந்து ஒரு 8 அட்டாக் நடத்தியிருக்காங்க. 8 அட்டாக்கில் ஒரு 6லேருந்து 7 சுட்டு வீழ்த்தப்பட்டதாக சொல்கிறாங்க. ஒன்று வந்து இஸ்ரேலுடைய செக்யூரிட்டி ஜோன் நெதன்யாகு ஆஃபீஸ் பக்கத்துலேயே தாக்கல் நடத்தப்பட்டதாக சொல்கிறாங்க. இது பெரிய ஷாக்கிங்காக இருக்குது. நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் காலையில் என்ன மாதிரியான ரிசல்ட் வரப்போகுதுன்னு தெரியல. சென்கம் என்ன பண்ணுறாங்க, அமெரிக்காவுடைய ஜார்ஜ் டபிள்யூ புஷ் இருக்கு இல்லையா, அரேபியன் சி பகுதியில் கிட்டத்தட்ட பணியை துவங்கி விட்டது அப்படின்னு சொல்லிட்டு 2-3 போர் விமானங்கள் பறக்கிற அந்த இமேஜஸ்லாம் வந்து போட்டிருந்தாங்க. இது அங்கே இருக்கக்கூடிய நிகழ்வுகள்.
இன்றைக்கி உக்ரைன் வந்து என்ன பண்ணுறாங்க, அவங்களோட ஃப்ளமிங்கோ மிசைல்ஸ் மூலிமா தாக்கல் நடத்தியதில் ரஷ்யானுடைய ராக்கெட் அண்ட் ஸ்பேஸ் சென்டர் சமரா அப்படின்ற ஒரு பகுதியில் நேரடி தாக்குதல். சோயஸ் 2 ப்ரொடக்ஷன் சைட் அது செமலாஸ் ரஷ்யாவுக்கு நேராக அவங்களுடைய ஸ்பேஸ் சென்டர் மீதே அடிச்சிருக்காங்க. இது ரஷ்யா இன்னும் வெளியிடாமல் இருக்கிறாங்க. பட் ஆனால் தகவல் பார்த்தோம்னா பெருசாக இருக்குது. காலைல ஜெலன்ஸ்கி சொன்னார், காலைல நாங்கள் ஃப்ளமிங்கோ மிசைல்ஸ் மூலிமா நாங்கள் தாக்கல் நடத்த போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. மற்றொரு வீடியோ பதிவு பாருங்கள். ஒரு 2 மணி நேரமாக உக்ரைனுக்குள்ளார ஒரு ட்ரோன் வந்து அமைதியாக தூங்கிட்டு இருக்கு. திடீர்னு அங்கே இருக்கக்கூடிய மிலிட்ரி வெஹிக்கிளுடைய வாகனத்தினுடைய சத்தத்தை கேட்ட உடனே திடீர்னு அந்த ட்ரோன் எந்திரிச்சு போயிட்டு தாக்கல் நடத்துது. இது வந்து உக்ரைனுக்கு பயங்கரமான ஷாக்கிங் சர்ப்ரைஸ். என்ன ஒரு டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்காங்க ரஷ்யா. இது பேர் வந்து லர்க்கர் ட்ரோன் அப்படின்றாங்க. இந்த லர்க்கர் ட்ரோன் என்ன பண்ணுது, குறிப்பிட்ட பகுதியில் அது அங்கேருந்து செயல்படுத்துனாங்களா இல்லை வெளியிலேருந்து செயல்படுத்துகிறாங்களான்னு தெரியல உக்ரைனுக்கு. ஆனால் ரொம்ப நிசப்தமாக அமைதியாக இருக்குது. திடீர்னு அந்த வழியில் ஒரு இராணுவ வாகனம் வருது, அதுக்கப்புறம் போயிட்டு தாக்கல் நடத்துகிறாங்க. இந்த மாதிரி டெக்னாலஜி கொஞ்சம் கூர்ந்து அடித்தாங்கன்னா யுத்தம் ஓரளவுக்கு முடிவுக்கு வந்துடுவோம் அப்படின்ற இன்னொரு ஆங்கிள்லையும் பார்க்கலாம். பட் ரஷ்யா இன்னொரு வார்த்தையும் சொல்கிறாங்க, தொடர்ந்து அமெரிக்காவும் துருக்கியும் கியூவுக்கான ஆயுத சப்ளை பண்ணாங்கன்னா என்னோட ரிலேஷன்ஷிப்பை வந்து நீங்கள் அண்டர் எஸ்டிமேட் பண்ணுறீங்க, நிச்சயம் கடுமையான விளைவுகள் வரும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இன்றைக்கு ஓரளவுக்கான தகவலை கவர் பண்ணி நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரவிக்குமார் சோமு சேனல். நன்றி, வணக்கம்.